Hi everyone, welcome to our today's class. So இன்னைக்கு கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நேத்திக்கு கிளாஸ் ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ நேத்திக்கு நம்மளோட யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட், தென் மேட்டர்னா என்னன்னு பார்த்துருந்தோம். தென் மேட்டர்ல 3 விதமான ஸ்டேட்ஸ், அதுல பர்டிகுலரா நம்ம பேச போறது சாலிட் ஸ்டேட். தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். தென் அடுத்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ரெண்டு மெயின் பிரான்ச்சஸ் இருக்கு, ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், இன்னொன்று எனக்கு அமார்பஸ் சாலிட்ஸ். அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நேற்று பார்த்துருந்தோம். ஓகே, so in the difference between crystalline and amorphous solid, it's book back number third question. So இது எனக்கு சோஃபா பப்ளிக்ல 3 times கேட்டிருந்தாங்க. எந்தெந்த வருஷத்துல கேட்டிருந்தாங்கன்னா மார்ச் 26 போன ப்ரீவியஸ் ரீசெண்டா முடிச்சு இல்லையா, ஸோ அந்த பேப்பர்ல கேட்டிருக்காங்க. தென் ஜூன் 23, தென் மே 22. ஸோ இந்த 3 வருஷம் எனக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. தென் இதுக்குள்ள எனக்கு ஒரு இன்னொரு 2 மார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி. ஸோ அது எனக்கு செப்டம்பர் 20 அப்படின்ற பப்ளிக் பேப்பர்ல எனக்கு ஒரு 2 மார்க்ஸா கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸோட ரெஃபரன்சஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு அதே கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம இங்க கண்டினியூ பண்ண போறோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த மெயின் 2 பிரான்ச்சஸ் பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸ். அதுல பர்டிகுலரா கிறிஸ்டலைன் அப்படின்ற சாலிட we are going to divide them into 4 different categories, namely ionic solids, covalent solids, molecular solids and hydrogen bonded. சரிங்களா? ஸோ இந்த 4 டாபிக்ஸ் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது. So let me start first with your ionic solids. So இதோட ஹெட்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா அயானிக் சாலிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப அயான்ஸ்னா என்ன? 2 விதமான அயான்ஸ் இருக்கு, நம்ம எல்லாமே லோவர் கிளாஸஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஒன்னு கேட்டையான், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அயான். இன்னொன்னு எனக்கு ஆனியான், அதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ். அப்ப 2 ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா திஸ் கேட்டையான் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஆனியான். அப்ப இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அயானிக் சாலிட்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்றதுனால. ஓகே, அப்ப அந்த அதிகமான அளவு இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு டெஃபினைட்டான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எனக்கு இந்த அயானிக் சாலிட்ஸ்க்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கும். ஓகே, மூணாவது பாயிண்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பிரிட்டல். பிரிட்டல் அப்படின்னா என்னால ஒரு பொருளை ஈஸியா உடைக்க முடியுது அப்படின்னா அதை ஈஸியா உடைக்கக்கூடிய அந்த டேர்ம் தான் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பிரிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அயானிக் சாலிட்ஸ் கேன் பி ஈஸிலி பிரேக்கபிள். ஓகே, அப்ப அடுத்த வரத பாருங்க, ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, இப்ப இந்த 2 பாயிண்ட்ஸும் ஒண்ணு கொஞ்சம் முரணா இருக்கும். ஓகேவா? சோ முன்னாடி பார்த்த பாயிண்ட் ஈஸியா உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஹை மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் அப்படின்னா உருக்குறது. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். என் கையில ஒரு ஆணி இருக்கு, அயன் நெயில் இருக்கு, சரிங்களா? இந்த அயன் நெயில் நான் என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு மிஷின் வச்சு நான் கட் பண்ணிடலாம், ஈஸியா உடைச்சிடலாம். அப்ப அதுக்கு பேரு பிரிட்டில். அதே இது இந்த அயனை நான் உருக்கணும், மெல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலும். ஏன்னா எந்த ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஈஸியா எனக்கு அந்த அளவுக்கு உருகாது. உடைக்கிறது ஈஸி, ஆனா உருக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை உருக்கணும் அப்படின்னா இந்த அயனுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 600 கெல்வின் வேணும், இல்ல 700 கெல்வின் வேணும், 700 கெல்வின் வேணும்னா நான் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுத்தா மட்டும்தான் இது எனக்கு உருக ஆரம்பிக்கும், லிக்விட் ஃப்ளூயிடா எனக்கு மாற ஆரம்பிக்கும். அப்போ ஒரு அயானிக் சாலிட உடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா உருக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்து வரக்கூடிய 3 பாயிண்ட்ஸும் ஒன்னோட ஒன்னு ரிலேட் ஆன பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிக்சட் பொசிஷன்ஸ், இது நம்ம நேத்தி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சால்டோட அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு டைட்லி பேக்டா இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் நீங்க ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தோட எனக்கு பிக்சட் ஆயிடும், அது எங்கேயுமே எனக்கு மூவ் ஆகி ஓடாது. அப்போ அயானிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆனியான்ஸ் அஸ் வெல் அஸ் கேட்டையான்ஸ் அதுக்கு நம்ம கொடுத்துக்கக்கூடிய அந்த இடத்துல எனக்கு பிக்சடா அப்படியே எனக்கு செட்டில் ஆயிடும், எங்கேயுமே எனக்கு மூவ் ஆகாது. ஓகே, அப்ப இந்த பிக்சட் பொசிஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அளவுக்கு ஈஸியா எலக்ட்ரிசிட்டி எனக்கு கண்டக்ட் பண்ண விடாது. எலக்ட்ரிசிட்டினா என்னது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அவ்வளவுதான். அப்ப இங்க அந்த எலக்ட்ரான் வந்து ஈஸியா மூவ் பண்றதுக்கான ஸ்பேஸே இந்த அயானிக் சாலிட்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மின்றதுனால இது எனக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு அயானிக் சாலிடால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. ஆனா இதே அயானிக் சாலிட் நீங்க கொஞ்சம் உருக்குறீங்க, மெல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப அது கொஞ்சம் எனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மெல்டிங் அப்படின்றது அந்த அயானிக் சாலிட கொஞ்சம் விரிவடைய செய்யும். அது விரிவடைய செய்யறதுனால நிறைய ஸ்பேஸ் வரும். அப்ப அங்க எலக்ட்ரான்ஸ் கேன் ஈஸிலி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகே, இப்ப என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க, ஒரு அயானிக் சாலிட் பர்ஃபெக்ட் சாலிடா இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி எனக்கு கண்டக்ட் பண்ணாது. அதே இது நீங்க கொஞ்சம் மெல்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிசிட்டி எனக்கு கண்டக்ட் பண்ணும், அண்ட் ஆல்சோ ஹீட்டையும் எனக்கு அது கண்டக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, NaCl, சோடியம் குளோரைட். ஓகே, இதோட பிக்சர் பாக்குறீங்க,
இங்க பிங்க் கலர்ல கொடுத்துருக்கக்கூடியது எனக்கு சோடியம் அயான்ஸ் Na பிளஸ், ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது ஒரு Cl மைனஸ் குளோரைட் மைனஸ். எப்பயுமே ஒரு அயானிக் சாலிடுக்கு நீங்க எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுல வரக்கூடிய கேட்டியான் அண்ட் ஆனியனோட சைஸ் கண்டிப்பா எனக்கு டிஃபர் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா சோடியம் அப்படின்றது இஸ் பிலாங் டு குரூப் நம்பர் 1, குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் பிலாங்ஸ் டு குரூப் நம்பர் 17 ஹாலஜன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, அப்ப நான் குரூப் நம்பர் 1ல இருந்து குரூப் நம்பர் 17க்கு அலாங் த பீரியட் நான் டிராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னா சைஸ் எனக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்ப அயானிக் சாலிட்ஸ்க்கு இது ஒரு பொதுவான ஒரு கேரக்டர். நீங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுல கேட்டியான் அண்ட் ஆனியோட சைஸ் எனக்கு கொஞ்சம் டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த அயானிக் சாலிட்ஸ் இட்ஸ் புக் பேக் 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ் இல்ல அயானிக் சாலிட்ஸ். அயானிக் கிறிஸ்டல்ஸ்னாலும் அயானிக் சாலிட்னாலும் எனக்கு ஒண்ணுதான், சரிங்களா? ஓகே, ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி கேட்பாங்க. இது நம்மளோட புக் பேக் நம்பர் 2nd கொஸ்டின். ஓகே, இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கோவலன்ட் சாலிட்ஸ். இப்போ இதுல எனக்கு யார் உள்ள வர போறா? அயானிக் சாலிட்ஸ்ல அயான்ஸ் உள்ள வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கோவலன்ட் சாலிட்ஸ்ல எனக்கு கான்ஸ்டிடியூவெண்டா எனக்கு உள்ள வரக்கூடிய ஆட்கள் ஆட்டம்ஸ். பட் ஆட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது மூலமா ஃபார்ம் ஆகக்கூடிய சாலிட்ஸ் தான் என்னன்னா தேர் கால்ட் அஸ் கோவலன்ட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப பேர்ல எனக்கு என்ன இருக்கு? கோவலன்ட். கோவலன்ட் அப்படின்னால எனக்கு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ 2 ஆட்டம் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க இல்லையா? நீங்களும் ஒரு ஃபுட் கொண்டு போயிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டும் ஒரு சம் ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 2 சாப்பாடையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணி மியூச்சுவலா உட்காந்து சாப்பிடுறீங்க. அப்ப இந்த டைப் ஆஃப் பாண்ட் பேர் தான் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது, சோ இதுக்கு முன்னாடி நம்ம அயானிக்னு பார்த்தோம் இல்லையா? சோ அங்க எனக்கு அயானிக் பாண்ட், அதாவது பிளஸ் கொடுக்கும், கேட்டையான் எலக்ட்ரானை கொடுக்கும். யாரு அக்செப்ட் பண்ணிப்பான்னு பார்த்தோம்னா ஆனியான், நெகட்டிவ் அயான் எனக்கு அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இது எனக்கு அயானிக் பாண்ட். ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அயானிக் பாண்ட். அதே இது எலக்ட்ரான்ஸ் நம்ம மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறோம். நீயும் ஒரு எலக்ட்ரான் கொடு, நானும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன் அப்படின்னு மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் எனக்கு கோவலன்ட் பாண்ட். அப்ப அந்த கோவலன்ட் பாண்ட் மூலமா தான் இந்த கோவலன்ட் சாலிட்ஸ் எல்லாமே எனக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் பாயிண்ட், இது ரொம்ப 3D நெட்வொர்க்ல டைட்லி பேக்டா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பாயிண்ட்ஸ் தான். இட் கேன் ஈஸிலி பிரேக்கபிள். என்னதான் ஹார்டா இருந்தாலும் இதை நம்மளால உடைக்க முடியும். பட் இதே நம்மளால என்ன பண்ண முடியாது? உருக்க முடியாது. ஹை மெல்டிங் பாயிண்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும். சோ கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அ புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அதாவது போன அயானிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிடா இருந்தா கண்டக்ட் பண்ணாது, ஆனா கொஞ்சம் லிக்விடா மாத்துனீங்கன்னா கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் பார்த்திருந்தோம். ஆனா இந்த கோவலன்ட் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் பண்ணாலும் சரி அதை நம்மளால என்ன பண்ண வைக்க முடியாது? சூடு, ஹீட்டையோ இல்ல எலக்ட்ரிசிட்டியோ நம்மளால கண்டக்ட் பண்ண வைக்கவே முடியாது. சோ இதுதான் என்னோட கோவலன்ட் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சோ இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டைமண்ட் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். அடுத்து எனக்கு சிலிக்கன் கார்பைடு. எங்கெல்லாம் கார்பன் ஆட்டம்ஸ் வந்துச்சோ கண்டிப்பா அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ஒரு பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கும். ஓகே, சோ அயானிக் கோவலன்ட் ரெண்டுமே பார்த்திருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரெண்டோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சிமிலரா தான் இருக்கும். ஒன்னு படிச்சாலும் இன்னொன்னு சேர்த்து படிச்ச மாதிரி தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு வித்தியாசமா இருக்கும். கடைசி பாயிண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். அதை மட்டும் ஸ்லைடா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போற சாலிட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் மாலிகுலர் சாலிட்ஸ். ஓகே, சோ நேம்லயே கொடுத்தாங்க. எனக்கு யார் உள்ள வர போறா? மாலிகுல்ஸ் தான் உள்ள போகுது. மாலிகுல்ஸ்க்கு சார்ஜ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. தே ஆர் கோயிங் டு பி நியூட்ரல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆட்டம்ஸ்க்கும் சரி மாலிகுல்ஸ்க்கும் சரி எனக்கு சார்ஜே கிடையாது. அது எனக்கு நியூட்ரல் தான். அப்ப எங்க மட்டும் தான் சார்ஜ் வரும்? அயான்ஸ், கேட்டியான் அண்ட் ஆனியனுக்கு மட்டும்தான் எனக்கு சார்ஜ் வரும். ஓகே, ஓகே, அப்ப இந்த மாலிகுல்ஸ்க்கு நல்ல என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா these forces are called as van der Waals forces. அதாவது van der Waals அப்படின்றது இட்ஸ் நேம் ஆஃப் அ சயின்டிஸ்ட். ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ்க்கு உள்ள ஒரு விதமான ஃபோர்ஸ் எனக்கு அப்சர்வ் பண்றாரு. ஸோ அதனால அவர் பேர் அது அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் van der Waals forces. இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு லைன் வரும் பாத்தீங்கன்னா, தாமரை இலை மேல் தண்ணீர் போல. தாமரை இலை மேல உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி எனக்கு நிற்கும். அது ரொம்ப பிக்சடா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது வட்டல இன்னொருத்துக்கு எனக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஈஸியா கீழே கூட கொட்டிடும். அந்த மாதிரி இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும், அரேஞ்ச் ஆகி ஒன்னாதான் இருக்கும். பார்க்க எனக்கு ஒரு சாலிடா தான் இருக்கும். ஆனா இதுக்கு நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். சோ அதான் என்ன சொல்றாங்க, வீக் van der Waals forces அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபோர்ஸஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஒரு டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொன்ன மாதிரி இந்த மாலிகுல்ஸ்க்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. சார்ஜ் எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி எனக்கு கண்டக்ட் பண்ண முடியும்.
அப்போ ஆட்டம்ஸ்க்கும் சரி மாலிகுல்ஸ்க்கும் சரி சார்ஜ் கிடையாது. அப்ப இந்த மாலிகுலர் சாலிட்ஸ்னால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணவே முடியாது. அடுத்தது இந்த மாலிகுலர் சாலிட்ஸ் நம்ம மூணா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா போலார், நான் போலார் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டட் அப்படின்ற மாதிரி மூணா பிரிக்கிறோம். வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஸோ கிளாசிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்க. இதுல நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். வாட்டர், அமோனியா, சுகர் மாலிகுல்ஸ், அயோடின் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். நம்ம லோவர் செக்ஷன்ல படிச்சிருக்கோம். ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். ஒரு ஹிண்ட் வேணா தரேன். ஹோமோ அப்படின்னா எனக்கு சேம், ஹெட்டிரோ அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதுல இதெல்லாம் ஹோமோ அட்டாமிக், இதெல்லாம் ஹெட்டிரோ அட்டாமிக் அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த டேபிள் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பத்தி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். போலார்னா என்ன, நான் போலார்னா என்ன. ஓகே, இப்போ போலார் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு அன்ஈக்குவலா இருக்கும். அதாவது சில பேர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும், சில பேர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் எனக்கு அதிகமா இருக்கும். அப்ப யார்கிட்ட கம்மியா இருக்கோ அவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் எனக்கு உள்ள வரும். அப்ப இதுக்கு பேர் தான் எனக்கு போலார் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்டர், ஹச் எனக்கு பிளஸ்ஸா இருக்கும், ஓ எனக்கு மைனஸா இருக்கும். ஓகே, அப்ப நான் போலார்னா இங்க எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மீத்தேன், CH4. ஓகே, கார்பனோட ஸ்டேட் பாத்தீங்கன்னா எனக்கு 4. அதுக்கு ஈக்குவலா நான் எத்தனை ஹைட்ரஜன் உள்ள கொண்டு வந்திருப்பேன், எனக்கு இங்க 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நான் உள்ள கொண்டு வந்திருப்பேன். அப்ப கார்பன், ஹைட்ரஜன் இந்த ரெண்டுக்குமே எனக்கு எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால இந்த நான் போலார் மாலிகுல்ஸ்க்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ போலார் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் உள்ள வரும் டியூ டு தி அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பிளஸ் நான் போலாரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் எனக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இந்த மாலிகுல்ஸ்க்கு எதுக்குமே எனக்கு சார்ஜ் கிடையாது. தி ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஸோ டேபிள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா போலார் மாலிகுல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். ஓகே, இப்போ முதல்ல இந்த டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மேக்னெட் இருக்கு. மேக்னெட் அப்படின்னால கண்டிப்பா அதுக்கு நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எண்டு இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு மேக்னெட்டை நான் ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல கொண்டு வரேன். ரெண்டு நார்த் போல் சேருமா, அட்ராக்ட் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி ரெண்டு சவுத் போல் ஒன்னா சேருமா? கண்டிப்பா எனக்கு கிடையவே கிடையாது. அப்ப எது மட்டும்தான் எனக்கு அட்ராக்ட் ஆகும், சேரும் அப்படின்னா நார்த் போலும் சவுத் போலும் தான் எனக்கு அது அட்ராக்ட் ஆகும். வேற நீங்க ஒரே மாதிரி போல்ஸ் பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ரிப்பல்ஷன் தான் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் எனக்கு மாலிகுல்ஸ்லயும். ஸோ இப்ப என் கையில ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ கன்சிடர் திஸ் ஆரஞ்ச் சைடு இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் அண்ட் திஸ் பிளாக் சைடு இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், சரிங்களா? ஆரஞ்சு எனக்கு பிளஸ், பிளாக் எனக்கு மைனஸ். சரி, இப்போ அந்த ரெண்டு மைனஸும் நான் பக்கத்துல கொண்டு வரேன். இது எனக்கு என்ன, எனக்கு உன்னோட உனக்கு சேராது, இது எனக்கு ரிப்பல்ஷன் தான் ஆகும். வேறஸ் நான் எப்படி மாத்துறேன், ஆரஞ்சுன்றது பிளஸ், பிளாக்ன்றது எனக்கு மைனஸ். அப்ப இதை நான் பக்கத்துல கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு நல்ல எனக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வரதான் செய்யும். இது வேற மாலிகுல், இது வேற மாலிகுல். அப்ப இந்த மாதிரி ரெண்டு வேற வேற மாலிகுல்ஸ்க்கு நடுவுல ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுது, ஆப்போசிட் சார்ஜஸ்க்கு நடுவுல ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுதுன்னா இதுதான் என்ன சொல்றாங்க, எனக்கு டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப இது எங்க மட்டும்தான் இருக்கும், போலார் மாலிகுல்ஸ்ல தான் எனக்கு அதிகமா இருக்கும், ஸ்ட்ராங் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன்ஸ். ஓகே, அதே இது எனக்கு நான் போலார்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு இட்ஸ் நியூட்ரல் மாலிகுல். அப்ப இங்க எனக்கு ஃபோர்ஸஸே எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கும். அதே மாதிரி ஸோ அடுத்து மூணாவது நம்ம படிக்க போறது ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸ். ஓகே, இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஒரு 3 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹச்ன்ற பிளஸ், ஓன்ற மைனஸோட உங்களுக்கு என்ன பண்ணுது, எனக்கு அட்ராக்ட் ஆகுதா? அப்ப இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் தான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஹைட்ரஜன் பாண்ட். பர்டிகுலரா ஹைட்ரஜன் ஆட்டம் ஹச்ன்றது பிளஸ், இது இன்னொரு நெகட்டிவோட அட்ராக்ட் ஆகுது, அது மூலமா ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா இதுக்கு பேர் எனக்கு ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த செகண்ட் பாயிண்ட் அதோட டெக்ஸ்சர் பத்தி பேச போறோம். போலார் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப இது எல்லாமே எனக்கு ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் கொண்டு போகும். இப்போ என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் வில் லீட்ஸ் டு கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன். அப்ப கண்டிப்பா ஒரு டெக்ஸ்சர் எனக்கு ஹார்டான டெக்ஸ்சரா இருக்கும். இப்போ நான் போலார் வந்தீங்க அப்படின்னா அங்க எல்லாமே நியூட்ரலா இருக்குன்னு படிச்சோம். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கு, இது எனக்கு நியூட்ரல். அப்ப அங்க எனக்கு ஃபோர்ஸஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் இங்கே எனக்கு பாண்டுன்ற வார்த்தை இருக்கு, ஆனா இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப வீக்கான ஒரு பாண்டு. மத்த போலாரை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் பாண்டோட அட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கும். அப்ப இது எனக்கு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான், வீக் ஃபோர்ஸஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் அதோட உருகு நிலை, மெல்டிங் பாயிண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ போலார் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த ரெண்டுலயுமே எனக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த ஹைட்ரஜன் பாண்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே எனக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது.
ஸோ அதனால இந்த ரெண்டோட மெல்டிங் பாயிண்ட்டுமே எனக்கு கொஞ்சம் ஹையா தான் இருக்கும் தேன் கம்பேரிங் டு நான் போலர், அங்க எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்காங்க. போலார் மாலிகுல்ஸும் சரி ஹைட்ரஜன் பாண்டடும் சரி அது எனக்கு சாலிட் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். பிளஸ் நான் போலார பாத்தீங்கன்னா ஒன்னு லிக்விடாவோ இல்லாட்டி எனக்கு கேஸாவோ எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட், கடைசி பாயிண்ட் அதுக்குரிய அப்ரோப்ரியேட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஸோ இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு புக்கிங்ஸ் 3 மார்க் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்ததா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 3 பிக்சர்ஸும் எனக்கு ஒரு டைப் ஆஃப் மாலிகுல் தான். இது என்ன மாலிகுல், பேர் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷனோட லாஸ்ட் டாபிக்கான மெட்டாலிக் சாலிட்ஸ் பத்தி. ஓகே, அப்ப இங்க எனக்கு கான்ஸ்டிட்யூவெண்டா யார் உள்ள வருவா அப்படின்னா மெட்டல் ஆட்டம்ஸ் தான் எனக்கு உள்ள வரப்போகுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் இது எனக்கு ஒரு மெட்டாலிக் சாலிட் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக் பால்ஸ் எனக்கு என்னதான் மெட்டல்ஸ் தான். ஓகே, மெட்டல்ஸ்னால எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் நிறைய எலக்ட்ரான்ஸை வெளியில கொடுக்கும். அப்ப இந்த மெட்டல்ஸ் வெளியில கொடுத்த அந்த எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் தெரியுது பாத்தீங்களா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்லர் பால் தான் எனக்கு ஒரு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எனக்கு என்ன பண்ணும் இந்த ஸ்பேஸ் போய் எனக்கு நடுவில் இந்த மாதிரி எனக்கு ஆக்குபை பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, அப்போ ஒரு மெட்டாலிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் எனக்கு உள்ள வருவாங்க. ஒன்னு அந்த மெட்டாலிக் ஆட்டம்ஸ், அதோட சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ். அப்ப அது வெளியில கொடுத்த அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் போய் எனக்கு ஆக்குபை பண்ணும். அப்ப இங்கே உங்களுக்கு 2 வேற வேற சார்ஜஸ் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகே, ரொம்ப ஹார்டா இருக்கு, அதை உடைக்கிறது உருக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஹார்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அப்ப 2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் உள்ள வருது, எலக்ட்ரான்ஸ் எனக்கு உள்ள வருது. அப்ப அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்னன்னு படிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டின்னு படிக்கிறோம். அப்போ ஆல் மெட்டாலிக் சாலிட்ஸ் வில் கண்டக்ட் தி எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மெட்டல்ஸ் எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அந்த ஷைனிங்கோட இன்னொரு டேர்ம் தான் எனக்கு லஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். காப்பர், அயன், சில்வர், கோல்டு, இதெல்லாமே எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பத்தி மெட்டாலிக் சாலிட்ஸ் தான். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயானிக் சாலிட்ஸ் பார்த்திருந்தோம். தென் அடுத்தது கோவலன்ட் சாலிட்ஸ் பார்த்தோம். தென் அடுத்ததா மாலிகுலர் சாலிட்ஸ், அதுக்குள்ள ஒரு 3 டைப் பார்த்திருக்கோம், போலார், நான் போலார் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங். அண்ட் கடைசியா பார்த்தது மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ 6th சாப்டர் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ டெய்லி கிளாஸஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.